இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ரெண்டு டாபிக் நான் கம்பைன் பண்ணி சொல்ல போறேன். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். ஸோ அப்போ சீரிஸ்னா என்ன, பேரலல் என்ன பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், சீரிஸ் கனெக்ஷனையும் பேரலல் கனெக்ஷனையும் உங்க ரியல் லைஃப்ல பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் கனெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பவர் சப்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு போகுது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏசியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜ் வரைக்கும் கனெக்ஷன் வந்துச்சுன்னா பவர் சப்ளை வரும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் பவர் சப்ளை போகணும்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறதா ஏசிக்கும் டிவிக்கும் பவர் சப்ளை வராது. ஸோ நமக்கு பவர் சப்ளை ஃப்ரிட்ஜோடய நின்றும். இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா சீரியல் பல்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பல்ப் இருக்குன்னா இந்த செகண்ட் பல்ப்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பல்புமே ஒர்க் ஆகாது. இதுதான் சீரிஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. பேரலல் கனெக்ஷன் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதே வந்து இப்போ எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கு. ஸோ ஒரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட இருக்கும், இன்னொரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட இருக்கும். அதுல இன்னொரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எதோட கனெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா ஏசியோட கனெக்டா இருக்கும். இன்னொரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிவியோட கனெக்டா இருக்கு. இப்ப எனக்கு ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளமே ஆனாலும் எனக்கு இதுதான் ஒர்க் ஆகாம இருக்குமே தவிர ஏசிக்கு போறது போயிட்டே இருக்கும், வாஷிங் மிஷினுக்கு போறது போயிட்டே இருக்கும், டிவிக்கு போறது போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எல்லாமே பேரலல் கனெக்ஷன் தான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிட்டாலே ரூம்ல மொத்த வீடுமே ஷட் டவுன் ஆயிடும். ஆனா இப்ப ஒரு ரூம்ல ஆச்சுன்னா அந்த ரூம்ல மட்டும் தான் உங்களுக்கு பவர் சப்ளை வராம இருக்கும், மற்ற ரூம்ல எல்லாம் உங்களுக்கு பவர் சப்ளை இருக்கும். அந்த ட்ரிப்பை மட்டும் நீங்க ஆன் பண்ணி விட்டா அந்த ரூமுக்கு பவர் சப்ளை வந்துடும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பேரலல் கனெக்ஷன். ஸோ இதுதான் வந்து சீரிஸ் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷன் டிஃபரன்ஸ். இது அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேரலல் கனெக்ஷன் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றது ஈஸி. நமக்கு ஒரு சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆனாலும் மற்ற இருக்க ரிமைனிங் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனா சீரிஸ் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்னு டேமேஜ் ஆனாலும் அதுக்கப்புறம் இருக்க எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இது எப்படி கெபாசிட்டர்ல வந்து கனெக்ட் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனை ஒன்னா பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த கான்செப்ட் அப்படியே யூஸ் பண்ணி 3 கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம். அந்த 3யும் சீரிஸ்லயும் பேரலலையும் நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 கெபாசிட்டர் C1, C2, C3. இது ரொம்ப முக்கியம். ஹைட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். 2 பிளேட்டும் ஹைட் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ C1, C2, C3. இப்போ அதில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். வி அதே மாதிரி பேரலுக்கு வரலாம். பேரல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் மாதிரி சாண்ட்விச் மாதிரி மேலே கீழே இருக்கணும். ஸோ C1, C2, C3. ஸோ C1, C2, C3. ஸோ இந்த 3 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு வோல்டேஜ் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பேசிக் முடிஞ்சு. ஸோ ஜெனரல் ஃபார்முலா ரெண்டுக்குமே கெபாசிட்டரோட ஜெனரல் ஃபார்முலா என்னது? C equal to Q by V. இங்கே அதே நினைக்கங்க, C equal to Q by V. இப்போ நான் சொல்ல போற சின்ன ஒரே ஒரு கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்கன்னா இந்த கொஸ்டின் 2 கொஸ்டினுமே ஈஸியா முடிஞ்சிடும். சீரிஸ்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா வோல்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கெபாசிட்டர் இருக்கும். அப்ப அது எப்படி எழுதிக்கலாம்னா வோல்டேஜ் இஸ் வேரிங். அப்ப வோல்டேஜ் வேரி ஆகுதுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? சார்ஜ் இருக்கு. அப்ப சார்ஜ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ நீங்க ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சு ஈஸியா முடிஞ்சிடும். சீரிஸ் கனெக்ஷன்ல வோல்டேஜ் வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படியே பேரலுக்கு வாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். பேரலல் என்ன வேரி ஆகும்? சார்ஜ் வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த டெரிவேஷன் முடிஞ்சு. ஸோ வோல்டேஜ் வந்து வேரி ஆகுதுன்னா இந்த ஃபார்முலாவை வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருங்க. அப்போ எனக்கு V வேணும். அப்போ V இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, C கீழே கொண்டு வந்துருங்க. V equal to Q by C. அப்போ இங்க சார்ஜ் வேரி ஆகுதுன்னா என்ன வந்துடும்? Q equal to CV. ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு டெரிவேஷன் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ வேரிங்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கெபாசிட்டர்லையும் வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ கெபாசிட்டர் 1ல இருக்கிறது V1, கெபாசிட்டர் 2ல இருக்கிறது V2, கெபாசிட்டர் 3ல இருக்கிறது V3.
வோல்டேஜ் வேரி ஆகுது, சார்ஜ் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்னா எல்லா கெப்பாசிட்டர்லயும் சார்ஜ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க பேரல்ல பாருங்க அப்படியே குவைட் ஆப்போசிட்டா என்ன வேரி ஆகுது, சார்ஜ் வேரி ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு Q1, செகண்ட் கெப்பாசிட்டருக்கு Q2, தேர்ட் கெப்பாசிட்டருக்கு Q3 என்ன சேமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், வோல்டேஜ் சேமா இருக்கும். சோ இவ வேரி ஆகுது, அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். V equal to V1 plus V2 plus V3 பிகாஸ் நான் கொடுக்குற வோல்டேஜ் மூணா ஸ்ப்ளிட் ஆகுது. அப்ப டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல், அதுதான் நான் எழுதியிருக்கேன். அப்ப V யோட ஃபார்முலா என்னது, Q by C. இங்க V ன்னு சொல்றது என்னன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் டோட்டல் வோல்டேஜ் இன் சீரிஸ் கனெக்ஷன். அப்ப எப்படி எழுதிக்கலாம்னா VS எழுதிக்கலாமா, வோல்டேஜ் இன் சீரிஸ் கனெக்ஷன். அப்ப V யோட ஃபார்முலா Q by C. அப்ப இங்க எது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, Q. அப்ப Q மாறவே மாறாது, அப்ப Q தான் போட்டுக்கணும். நமக்கு என்ன வேணும், கெபாசிட்டன்ஸ் தான வேணும், அப்ப CS. அப்ப இங்க அதே மாதிரி Q by C1, Q by C2, Q by C3. சோ இந்த ஃபார்முலால பாருங்க Q கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப ரெண்டு பக்கம் Q காமனா இருக்கா, அப்ப இந்த ரைட் சைடு இருக்க Q காமனா வெளிய எடுத்துருங்க. So Q காமனா வெளியாச்சு. இந்த Q கேன்சல் ஆச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So derivation சீரிஸ்க்கு முடிஞ்சுச்சு. இதே ஸ்டெப் தான் parallel இருக்கு. இங்க என்ன ஃபார்முலா இருக்கும், Q எழுதி இருக்கும், Q தான் சேஞ்ச் ஆகுதா, அப்ப எப்படி ஃபார்முலா வரும், அதே மாதிரி Q equal to Q1 plus Q2 plus Q3. இது என்னது parallel connection, அப்ப என்னது QP, total charge in parallel connection. Q ஓட ஃபார்முலா என்னது CV. அப்ப CV எழுதிக்கங்க. இங்க என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும், அப்ப V தான் போடணும். நமக்கு இங்க என்ன வேணும், கெபாசிட்டர் வேணுமா, அப்ப CP. இதே மாதிரி இங்க எழுதுங்க, C1V plus C2V plus C3V. சோ எல்லாத்துலயும் பாருங்க ரெண்டு சைடுமே வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப நமக்கு என்ன வேணும், CP வேணும். அப்ப இங்க இருக்க ரைட் சைடு இருக்க V எல்லாம் காமனா வெளிய எடுத்துருங்க. C1 plus C2 plus C3. இந்த V இந்த V கேன்சல் ஆயிடுச்சா, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, CP equal to C1 plus C2 plus C3. முடிஞ்சு. நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஸ்டெப் ரெண்டுமே சேம் தான். இதை நீங்க தனித்தனியா படிச்சீங்கன்னா தனித்தனியா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க இப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரே தான் முடிஞ்சிடும். அப்ப ரெண்டு கொஸ்டின் நீங்க ஒண்ணா படிக்கிற ஏக்கல் தோ மாங்கா தான். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த டெரிவேஷனுக்கான மிஸ்டேக் பார்த்துடலாம். இதுல மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் வராது. வந்த ஒரே ஒரு இடம் தான் நீங்க ஃபார்முலா சூஸ் பண்றதுல தான். இந்த C is equal to Q by V இருக்குல்ல, இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாம், இல்ல V is equal to Q by C இதை சூஸ் பண்ணலாம் இருக்கும். ஆனா இதுக்கு நான் ஐடியா கொடுத்துறேன், நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா எழுதணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த Q காமன் எடுத்து கேன்சல் பண்றோம் பாத்தீங்களா, அதை மறந்துடுவீங்க. இதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு இந்த Q இங்க எடுத்து போட்டுருவீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் தான் ரெண்டு இதுலயுமே நீங்க பண்ணுவீங்க. ஸோ இங்க இருக்கிற ஃபார்முலாவும் இங்க இருக்கிற ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா கேன்சல் பண்றதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. சில பேர் இன்னும் ஹை லெவல்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்சர்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா கொஸ்டின் மட்டும் தப்பா நாங்க கேட்டிருப்போம். யாரு டீச்சர்ஸ் நாங்க கேட்டிருப்போம் தப்பா. எப்படின்னா கெபாசிட்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷன் கேட்டிருப்போம், அவங்க இந்த இதாக இருக்கும். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் ஹிண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட் ரெண்டுக்குமே காமன் தான், C equal to Q by V. ரெண்டாவது ஹிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே போதும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேரிங்க மட்டும், எது வேரி ஆகுது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சாலே போதும். அது ஏதாவது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, சரிங்களா? வோல்டேஜ் வந்து சீரிஸ்ல வேரி ஆகும், சார்ஜ் வந்து பேரலா வேரி ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே நீங்க மிச்சம் எல்லாத்தையும் எப்படி வேணும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எது வேரி ஆகுதோ அதை காமனா வச்சு தான் நீங்க ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். இப்போ சீரிஸ்ல வந்து வோல்டேஜ் வேரி ஆகுதா, அப்போ V is equal to Q by C இருக்கணும். பேரலல்ல வந்து சார்ஜ் வேரி ஆகுதுனால Q equal to CV இருக்கணும். லாஸ்ட் நீங்க எப்படியாவது இந்த ஃபைனல் ஆன்சர் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள ஸ்டெப்ஸ் வந்து ஏதாவது மிஸ் மேட்ச் ஆனாலோ இல்ல ஸ்டாப் பண்ணா கூட நீங்க ஃபைனல் ஆன்சர் வச்சு ரிவர்ஸ் பேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு டெரிவேஷன் ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஹிண்ட். இது ஒரு சின்ன க்ளூ மட்டும் நான் கொடுத்துறேன். சீரிஸ் கனெக்ஷன் வோல்டேஜ் கோயிங் டு வேரி, இன் பேரலல் கனெக்ஷன் வந்து சார்ஜ் வேரி ஆகுது. இந்த ரெண்டு நீங்க என்ன பண்ண முடியல. என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரலல் பாத்தீங்கன்னா சார்ஜ் வேரி ஆகுதா, ஏபிசில PQRS சொல்லுவோம். அப்போ PQ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல்ல Qன்னு சொல்ற சார்ஜ் வேரி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே, அப்ப சீரிஸ்க்கு ஆப்போசிட்டா, அப்ப சார்ஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கு வோல்டேஜ் வேரி ஆகும், அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதுதான் இந்த டெரிவேஷனுக்கான ஹிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.